களத்தில் வந்து இறங்கி இருக்கக்கூடிய முஜ்தபா அல் கமேனி அடித்து அந்தரத்தில் தொங்கவிடப்பட்ட 12 இஸ்ரேலிய வீரர்கள், காரி துப்பிய ட்ரம்ப், துடைத்து கொண்டு சிரித்த நெத்தனியாகு, இஸ்லாமிய பெண்மணி என்று நினைத்து சீக்கிய பெண்ணை சீரழித்த ஜான், பாட்னாவுல இன்னைக்கு சிறுநீர் கொடுத்து கொல்லப்பட்டிருக்கக்கூடிய முஸ்லிம் பெண்மணி, முஸ்லிம்களுக்கு நிலங்களை விற்காதீர்கள் என்று சொல்லப்படக்கூடிய யூபி, ஆதங்கப்பட்டு இன்னைக்கு தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கக்கூடிய நீதிபதிகள், இப்படி நேஷனல் முதல் இன்டர்நேஷனல் செய்திகள் வர களத்தில் நடக்கக்கூடிய அப்டேட்டுகளை இந்த நிகழ்வுல தான் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க இருக்கிறோம். இதுல முதலாவது செய்தி என்னன்னு சொன்னா, மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். இன்னைக்கு உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயங்க, முஜ்தபா அல் கமேனி எங்க இருக்கிறாருன்னு ஒரே கேள்விட்டு, உங்க நாட்டுல உங்க அதிபர் எங்க இருக்காருன்னு பாருங்கடா. அவர் யார் கூட இருக்கிறாரு? எப்ஸ்டீனோட இருக்கிறாரா? எங்க இருக்கிறாரு பாருங்கடா. ஏன்னா உங்களுக்கு எதிராக மக்கள் அங்க போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை பரவலா நெட்டிசன்கள் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா முஜ்தபா அல் கமேனி அவர்களுடைய கருத்து இன்னைக்கு அவர் களத்திலே வந்துட்டாரு அப்படிங்கிற செய்தியை தாங்க இன்னைக்கு பிரதிபலிக்குது. ஏன்னா கோமா ஸ்டேஜில் இருக்கிறாரு, பொழைக்க மாட்டார், அவர் செத்து போயிட்டாரு, அவர் ஒண்ணுமே கிடையாது என்று சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அமெரிக்காக்காரங்க. காரணம் என்னாவதுன்னா, அப்படி எப்படியாவது அங்க போய் சண்டையை மூட்டி எப்படியாவது ஆட்சி மாற்றத்தை செஞ்சு எப்படியாவது எண்ணெயை ஆட்டையை போட்டுடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் முஜ்தபா அல் கமேனி இன்னைக்கு களத்தில் இறங்கி அவங்க உயிரோடு தான் இருக்கிறாங்க. நான் இன்னைக்கு ஈரானை கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அறிக்கையை தந்திருக்கிறாங்க. அரபு நாடுகள் உட்பட பல பேருக்கு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. முதலாவது அவங்க சொல்ற செய்தி என்னன்னா, இன்னைக்கு இந்த பிரச்சனை காரணமே அமெரிக்காக்காரன் ஆட்டையை போட்டு அரபு உலகம் உட்பட பல்வேறு இடங்கள்ல ஆக்கிரமிச்சு தன்னுடைய யூஎஸ் போர்ஸ் வச்சிருக்காங்கல்ல, அந்த தளங்கள் தாண்டா பிரச்சனைக்கான முதல் காரணம்னு ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்பயும் அதே கருத்தை சொல்லி, தளங்கள் இருக்கிற வரைக்கும் நீ தலையாட்ட முடியாதரா அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை முஜ்தபா அல் கமேனி சொல்றாங்க. ரெண்டாவது ஒரு செய்தியை சொல்றாங்க, டே அமெரிக்காக்காரங்களே, உங்களை நீங்களே பாதுகாத்துக்க முடியலடா, அப்புறம் இருக்க நீ ஏன்டா நீங்க போய் அரபு உலகத்தை பாதுகாக்க போறீங்களா அப்படிங்கிற ஒரு செய்தியை முஜ்தபா அல் கமேனி சொல்லியிருக்கிறாங்க. சரி, அந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்குவோம். அது உண்மையா இல்லையான்னு பார்ப்போம். முஜ்தபா அல் கமேனி என்ன சொல்லியிருக்காரு? உங்களே தற்காத்துக் கொள்ள முடியல, உண்மையா இல்லையா? இன்னைக்கு பார்க்கலாங்க, அமெரிக்க வீரர்களுக்கு கொடுத்துருக்கூடிய சாப்பாடு கண்ணீர் விட்டு கதறாங்க. ஒரு சப்பாத்தி, கொஞ்சோண்டு சாப்பாடு, ஐயோ சாப்பாடு பத்தல அப்படின்னு கதறாங்க. இதுக்கிடையில 50 வருஷமா யூஎஸ்ல ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்களாம். என்னன்னா, கடல்ல போயிட்டீங்கன்னு சொன்னா நிறைய கிருமிகள்லாம் வந்து பாதிப்புக்கு உள்ளாயிருவீங்கப்பா, அதனால உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்காக ஒரு இன்ஜெக்ஷன் போடுறோம்னு சொல்லி இன்ஜெக்ஷன் போட்டாங்களாம். அந்த இன்ஜெக்ஷனுக்கு பரவலா இந்த அமெரிக்க சோல்ஜர்ஸ் மத்தியில் எதிர்ப்பு இருந்துச்சு. அதனால அந்த இன்ஜெக்ஷனை நாங்க போட மாட்டோம் அமெரிக்காரன் சொல்லி, போங்களேண்டா போருக்கு அப்படின்னு சொல்லி நகட பாண்டிகளா சொல்லுவாங்களா இல்லையா, அது மாதிரி போங்கடான்னு சொல்லி இந்த போருக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க. அதுக்கிடையில இந்த போர்ல யாரெல்லாம் கலந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப நிறைய நாங்க வந்து பொருளாதாரத்தை தருவோம், சம்பளத்தை தருவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்களாம். இதுதான் முஜ்தபா அல் கமேனி சொல்றாரு, உங்களை நீங்களே பாதுகாத்துக்க முடியலடா, உங்களுடைய தாட்டு போயிருச்சு, பேட்டரி போயிருச்சு, டொமாஹாக்கா அப்படிங்கிற ஏவுகணையை நீங்க அழிச்சிட்டீங்க, கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகும்டா நீ தயார் பண்ண அப்படிங்கிற செய்தியை முஜ்தபா அல் கமேனி மட்டும் சொல்லல, CNN நியூஸ் சொல்றாங்க, CBSE நியூஸ் சொல்றாங்க, இப்படி எல்லா நியூஸ் சேனலும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை தான் இன்னைக்கு முஜ்தபா அல் கமேனி அவர்கள் மேற்கோள் காட்டி இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது உன்னைய நீனே தற்காத்துக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது ஒரு செய்தி சொல்றாங்க, காட்டமான ஒரு செய்தி. அரபு உலகத்தை பார்த்து சொல்றாங்க, நீங்க அமெரிக்காவை வழிபட்டுக்கிட்டு இருக்காங்கடா, அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளரை பார்த்து சொல்றாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வாசகத்தை பயன்படுத்தியதே இல்லை. என்ன முன்னாடி சொல்லியிருக்காங்கன்னா, வாங்க நம்ம ஒத்துமையா இருந்து இவங்களை எதிர்க்கலாம், இவங்களுடைய ஆக்கிரமிப்பை சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த முஜ்தபா அல் கமேனி இன்னைக்கு இப்படி ஒரு காட்டமான வார்த்தை சொல்றதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, அதே சமயம் எல்லாத்தையும் சொல்லலைங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். காரணம் என்னன்னா, அந்த நாட்டில் அதாவது குறிப்பா அரபு உலகத்தில் இருக்கக்கூடிய UAE இன்னைக்கு ஒரு வேலையை செஞ்சிருக்கான். என்னன்னா, ஈரானோடு
ஈரானோடு தன்னுடைய நெருக்கத்தை அதிகப்படுத்துறதை விட்டுட்டு இஸ்ரேலுடைய தன்னுடைய நெருக்கத்தை அதிகப்படுத்தி அது மட்டும் இல்லாமல் அயன்டோமை கொடு, அயன்டோமை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒபெக் ப்ளஸ்லேருந்து வெளியே போனதுக்கான காரணம் கூட நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம். அது கூட எதுக்காகன்னு சொன்னால் ஈரானுக்கு ஒரு நிர்பந்தத்தை கொடுக்கறதுக்காக தான் அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு வந்திருக்கனால தான் இன்னைக்கு முஜ்தபா அல்-கமனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்காவுக்கு வழிபடாதீங்கடா அப்படிங்கிற செய்தியை அவர் சொல்லிட்டு அடுத்ததா அமெரிக்காவுக்கு இடம் இருக்கு, வாங்கடா வாங்க, உங்களுக்கு இடம் இருக்கு சொல்றாரு, வாங்க இருக்கு இடம். நீங்க இன்னைக்கு இந்த போர் களம் மாறிடுச்சு. ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிப்ரவரி 28ஆம் தேதி போர் நடக்கிறப்ப என்ன சொன்னாங்க, ரிஜிம் சேஞ்ச், ஆட்சி மாற்றத்தை கொண்டு போறோம், மக்கள்லாம் அநியாயமா கொள்றாங்க, அங்க மோசமான ஆட்சியாளர் இருக்கிறாங்க, பொருளாதாரம்லாம் கீழே போயிருச்சுங்க அப்படின்னு சொல்லி மக்களை காப்பாற்ற போறோம். எந்த அளவுக்குன்னா ட்ரம்ப் உதவிகள் வந்து கொண்டிருக்குன்னு சொல்லி அந்த பைத்தியம் சொல்லிச்சு. ஆனால் இப்போ போய் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, ஹர்முஸ் ஜலசந்தியில் போய் மாட்டிக்கிட்டாங்க. அதாவது இந்த எலி பொறியில் மாட்டின பெருச்சாலி மாதிரி உள்ளே போய் மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியல, வந்து அசிங்கம் கேவலம். ஏன்னா இப்போ தேர்தல் வேறு அமெரிக்காவில் வரப்போகுது, அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இன்னைக்கு என்னன்னா அப்படியே உளறிக்கிட்டு இருக்கிறாங்க, மாற்றி மாற்றி உளறிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த போர் இன்னைக்கு ஹர்முஸ் ஜலசந்தியில் தான் நடக்கும் அப்படிங்க தெல்ல தெளிவாக இன்னைக்கு படம் பிடிச்சி காட்டுது. அதனால முஜ்தபா அல்-கமனி சொல்றாரு, உங்களுக்கு இடம் இருக்கு, கன்ஃபார்ம் வாங்க, நீங்க வெல்கம். ஆழ்கடல் குழி இருக்குடா, ஆழ்கடலை செத்து உங்களை புதைக்கிறதுக்காக இல்ல ஆழ்கடலை உங்களை சொருக வைக்கிறதுக்காக இடம் இருக்குது ஆழ்கடல்ல, நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வா அப்படிங்கிற மாதிரி முஜ்தபா அல்-கமனி அவர்கள் தங்களுடைய அறிக்கையை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காரே நடுங்கி போயிருக்கிறாங்க. இந்த லூசு வழக்கம் போல ஒன்று செய்வான்ல, போட்டோ போடுற லூசு, இது ஒரு போட்டோ போடுற லூசு. இந்த லூசு இன்னைக்கு என்ன பண்ணுச்சுன்னா, ஹர்முஸ் ஜலசந்தியை இன்னைக்கு ட்ரம்ப் ஜலசந்தி நான் மாத்திட்டேன்னு சொல்லி வழக்கம் போல ஒரு போட்டோவை போட்டிருக்கிறான். அவர் இவ்வளவு அறிக்கையை தந்திருக்கிறாரு, இதுக்கு மாற்றமா ஒரு போட்டோவை மட்டும் போட்டிருக்கிறான் அப்படிங்கிற செய்தியை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய செய்திகளில் ஒன்றா இருக்குது சர்வதேச அளவில். அடுத்து ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, லெபனானுடைய பகுதிகளில் லெபனானுடைய காட்சிகளை பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் உட்பட மத்திய தரைக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா ஜேர்னலிஸ்ட் சொல்றது, இன்னைக்கு ஹிஸ்புல்லாவை நீங்கள் குறை சொல்லாதீங்கடா, குறை சொல்லாதீங்க, நீங்கள் லெபனானை பாருங்க, அந்த லிட்டானி ஆற்று சைடா போன்ற பகுதியெல்லாம் பாருங்க, அந்த பகுதியில் முழுவதும் அழைச்சிட்டாங்களாம், காசா மாதிரி மாத்திட்டாங்களாம். அதனால சொன்னா ஹிஸ்புல்லாவை நம்ம குறை சொல்ல முடியாது இனிமேல் அப்படின்னு நடுநிலையில இருக்கக்கூடியவங்க இந்த கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம உட்பட பல பேர் இந்த கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சொல்வதற்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்க பல அட்டூழியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு பார்த்தீங்க, ஹிஸ்புல்லாவுடைய கொடி தனி, லெபனானுடைய கொடி தனி. லெபனானுடைய அரசாங்கத்துக்கு எல்லாருமே ஆதரவா இருக்கிறாங்க. லெபனானுடைய கொடியை ஐடிஎஃப் சோல்ஜர்ஸ் எரிச்சிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஹிஸ்புல்லாக்கள், அவங்க இந்த முன்னாடிலாம் ட்ரோன் அனுப்புனாங்க, FPV ட்ரோன் அனுப்புனாங்க, நேற்று பார்த்தோம் மிசில்ஸ் அனுப்புனாங்க, ஃபத்தா-2 இது மாதிரி மிசில்ஸ் அனுப்புனாங்க. இன்னைக்கு ஆள் இல்லா விமானம் MQ-9 ரிப்பேர் மாதிரி இது தெரியுது. ஆனால் செய்தி எல்லாம் அவங்க ஹிஸ்புல்லா சொல்லலை. அந்த விமானம் கரெக்டாக அவங்க இருந்த பகுதியில் போய் பல்லத்த ஒரு அடி, பேர் கேட்டிங்கன்னா அதோட இருந்த பகுதி பேர் கேட்டிங்கன்னா ஷோமோரம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் அட்டி விழுந்து 12 பேர் இன்னைக்கு உயிரோடு இருக்காங்களா என்ன அப்படிங்கிறத தெரியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்குங்க. அப்படி ஒரு மோசமான நிலை ஏற்பட்டிருக்கு. இதுக்கிடையில் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காங்க, நெத்தனியா மூஞ்சில துப்புன மாதிரி ஒரு செய்தியை சொல்லியிருக்கான். அப்பப்போ அது ஒர்க்காகுங்க, மண்டை மூளை இருக்குது, அப்பப்போ ஒர்க்காகும், அப்பப்போ ஒர்க்காகும் போயிடும். இந்த மாதிரி ஒரு லூஸ், அந்த லூஸ் என்ன சொல்லியிருக்குன்னா, இன்னைக்கு நீனே லெபனானில் பில்டிங்கெல்லாம் இடிக்காத, பில்டிங்கெல்லாம் நீ இடித்து தள்ளக்கூடாது. ஆனாலும் ஹிஸ்புல்லா தப்பு செய்கிறாங்க. என்னடா லூசு பைத்தியம், எல்லா பில்டிங்கும் இடிச்சு தள்ளிட்டான், காசா மாதிரி மாத்திட்டான், பில்டிங் எல்லாம் இடிக்காத நீனு அப்படின்னு சொல்றான். ஆனா இதுல கூட மக்களை பத்தி பேசாம இருக்கிறான் அப்படிங்கிற விமர்சனம் வருது. அதே மாதிரி நெத்தனியாவுடைய உண்மை முகத்தையும் இதை எடுத்து காட்டுது அப்படின்னு பல பேர் விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கிடையில இன்னும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னா, இன்னைக்கு இங்கிலாந்துல நடந்திருக்கக்கூடிய ஒரு செய்திங்க. இங்கிலாந்துல பார்த்தீங்கன்னா பார்மிங் காமில் அப்படிங்கிற ஒரு பகுதியில் பெர்ரி பார் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஜான் ஆஸ்பின் ஒருத்தன் இருக்கிறான். என்ன பண்றான்னு சொன்னா, ஒரு லேடி போயிட்டு இருக்கிறாங்க, போகும்போது அவங்க வந்து ஒரு ஃபேரான தோற்றத்தில் இருந்திருப்பாங்க போல. இவங்க முஸ்லீம் நினைச்சிட்டான் இந்த நாய், யாரையும் செய்யக்கூடாது, முஸ்லீம் நினைச்ச இந்த நாய் என்ன பண்றான்னு சொன்னா, போய் அந்த அம்மா வீட்டுக்குள்ளேயே போய் அந்த அம்மாவை தள்ளி தட்டியில் போட்டு அந்த அம்மாவை அடிச்சு, தட்டி மாதிரி ஒரு தட்டி எடுத்துங்க நல்லா அந்த அம்மா மேலே போட்டு அடிச்சு, இந்த நாய் என்ன பண்ணுறான், வெறி பிடிச்ச நாய் பெட்ரூம்குள்ளே இழுத்துட்டு போகிறான். என்ன நினச்சிட்டு இழுத்துட்டு போகிறான், கடைசி வரைக்கும் அது ஒரு இஸ்லாமிய பெண்ணுன்னு நினச்சி இழுத்துட்டு போகிறான். எவ்வளோ வெறி பிடிச்சவங்க இருப்பாங்கன்னு பாருங்க. இங்கே மட்டும் இந்தியாவில் மட்டும் அப்படி சங்கிகள் இல்லை, உலகத்தளவில் இருக்காங்க, இங்கிலாந்துலேயும் அப்படி இருக்காங்க, நம்மளுக்கு தெரியுது. அழிச்சு இழுத்துட்டு போய் அந்த அம்மாவை சீரழிக்கிறான். பக்கத்தில் சத்தம் கேட்டு எல்லாரும் ஓடியாடுறாங்க.
ஒடியாந்தவொடனே தப்பிச்சு இந்த நாய் ஓடிடுது. ஓடினதுக்கப்புறம் கேமரா ஃபுட்டேஜ் வச்சு இந்த நாயை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சதுக்கப்புறம் முதல்ல என்ன மறுக்குதுன்னா, இல்லை நான்லாம் இல்லைன்னு மறுக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொன்னால் ஒத்துக்கிறான். ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் வாக்குமூலம் சொல்கிறான், அது ஒரு இஸ்லாமிய பெண் நினச்சி பண்ணேன். அடப்பாவி, எவ்வளவு கேவலமான நிலையில் இருக்கிறாங்க பாருங்க. இதுக்கிடையில இங்கிலாந்து இருக்கக்கூடிய பிரதமர் ஸ்டார்மர் என்ன பண்றாருன்னு சொன்னா, பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக போராடக்கூடிய மக்கள் எல்லாம் கைது செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதா இங்க கவனிக்க வேண்டிய விஷயம். நம்ம இந்த செய்தியை இறைவனுடைய அருளால் பாரபட்சம் இல்லாம வழங்குறோம். நேத்து கூட லண்டன்ல ஒரு கத்தி குத்து நடந்துச்சு. ஒரு யூதரை ஒரு 2 யூதர்களை ஒரு முஸ்லிம் பெரியவர் தான், ஒரு முஸ்லிம் பெரியவர் இல்ல, ஒரு கொடியவன் தான் குத்துனான். கண்டிச்சு நாம சொன்னாத. அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் மனிதர்கள் கையாளணுங்கிறத நம்ம எல்லாரும் புரிஞ்சு வச்சிருக்கோம். நீதி நியாயத்தின் பக்கம் தான் நிக்கணும். இதைதான் இஸ்லாம் அதிகமா வலியுறுத்துங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இது மாதிரியான சம்பவங்கள் ரொம்ப சர்வசாதாரணமா இந்தியாவிலே நடக்குதுங்க. இந்தியாவில் நடந்து பரவலா மக்களுக்கு யாரும் தெரியாத ஒரு நிகழ்வு இப்பதான் அது வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி நோம்புடைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அநியாயம் நடந்திருக்கு. அந்த செய்தி நீங்கள் முழுவதுமாக கேளுங்க. ஏன் இந்த செய்தி இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்குன்னா, இந்த செய்தியை முழுவதுமாக நீங்கள் சொல்லும் போது புரிஞ்சுக்குவீங்க. பீகார் மாவட்டத்தில் மதுபானி அப்படிங்கிற ஒரு பீகார் மாநிலத்தில் மதுபானி அப்படிங்கிற மாவட்டத்தில் கோஹர்திகா அப்படிங்கிற ஒரு வட்டாரத்துக்கு உட்பட்ட பகுதியில் அம்ஹி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு. இந்த கிராமத்தில் ரோசுன் காத்துன்னு ஒரு அம்மா. இந்த அம்மாக்கும் அவருக்கும் கணவருக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை. அங்க இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்து தலைவர் மாதிரி இருப்பாங்களா இல்லையா, அந்த பஞ்சாயத்து தலைவருடைய பேர் பார்த்தீங்கன்னா குமாரி தேவி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறார். அவர்கிட்ட போய் பஞ்சாயத்தை கொண்டு போறாரு. கொண்டு போனா அந்த நான் என்ன பண்றான்னா, அதிகாரத்தை தன் கையில் எடுத்து அடிக்கிறான். அந்த அம்மாவை அடிச்சு பயங்கரமான முறையில் காயப்படுத்துறான். எந்த அளவுக்குன்னா, சிறுநீரையும் ட்ரிங்க்ஸையும் சாராயத்தையும் கலந்து அந்த அம்மா வாயிலேயே ஊத்துறாங்க. குடும்ப பஞ்சாயத்துக்கு போன அம்மாவை எவ்வளவு வெறி பிடிச்சிருக்காங்கன்னு பாருங்க. இப்படி இருந்தாலும் செஞ்சு இவனுடைய மகன் தான் அதை செய்கிறான். அவனுடைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கு. அந்த சிங்கு என்ன பண்ணுறான்னா இப்படிப்பட்ட வேலையை செய்கிறான். செஞ்சோன்னா அந்த அம்மாவை மார்ச் 1ஆம் தேதி பாட்னாவில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறாங்க. கூட்டு போனால் அங்கே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுது. ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கூட அந்த அம்மா இறந்து போயிடுறாங்க. இறந்து போனதுக்கப்புறம் அவருடைய கணவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அங்கே உள்ளூர் வாசிகளாக இருக்கக்கூடிய அஜய் மன்சூரி போன்றவர்கள்லாம் சகோதரர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒட்டுமொத்த அந்த இந்து சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு அநியாயம் செஞ்சுருக்கான் இந்த அக்கிரமக்கார பையன் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த சிங்குங்கிறவனை அரெஸ்ட் பண்ணப்படுறான். அரெஸ்ட் பண்ணப்பட்டு கொஞ்ச நாள்லயே அவனுக்கு ஜாமீன் வழங்கப்படுதுங்க. ஜாமீன் வழங்கினது கூட பிரச்சனை இல்லை. வெளியில வந்தா அவனுக்கு வேட்டு வெடிச்சு மேலதாளத்தோடு அவனை வரவேற்று கிராம மக்கள்லாம் ஸ்வீட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் எந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்தினா, சங்கி ஒரு விஷயத்தை செஞ்சான்ல நீங்க பார்க்கலாம். நீங்க பல்கீஸ் பானுடைய வழக்குல மிகப்பெரிய ஒரு அநியாயம். 3 வயசு குழந்தைய காலை பிடிச்சி சுத்தி பாறையில் அடிச்சு கொண்டாங்கல்ல. அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவங்க பல பெண்களை கற்பழிச்சு கொண்டாங்கல்ல. அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவங்கள வெளியில வந்தோன்னே ஸ்வீட்டு கொடுத்து மாலை போட்டாங்கல்ல. அதோடைய உதாரணம் தாங்க இது அப்படின்னு இன்னைக்கு பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனாலயும் இன்னைக்கு அலகாபாத் நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயங்க. அலகாபாத்தினுடைய நீதி அரசரா இருக்கக்கூடிய அப்துல் ஸ்ரீதரன் சொல்ற ஒரு நீதிபதி அவ்வளவு அழகான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட ஒரு வழக்கு போகுது. எந்த வழக்குன்னு சொன்னா NHRC, அதுக்கு ஒரு வழக்கு போகுது. NHRC வழக்கு என்னன்னா, அதாவது இந்த மதரசாக்கள்ல பாடத்திட்டங்கள்ல தாலிபானுடைய கல்வி வருதுன்னு சொல்லி பிரியா கனுக்கே ஒரு செய்தியை சொன்னார். என்னப்பா தாலிபானுடைய கல்வி வருதுன்னா, குரான் ஒன்றா இருக்கு. குரான் எங்க பார்த்தாலும் ஒன்றா தான் இருக்கும். பாங்ஸோட சவுண்டிங் எல்லா பேரும் கேட்டிருப்பீங்க. உலகம் முழுவதும் ஒன்றா தான் இருக்கும். பள்ளிவாசலில் போய் தொழுகை நிற்கிறப்ப அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு ஓதுவாங்க. அது எல்லா இடத்துல ஒன்றா தான் இருக்கும். இதை கம்ப்ளைண்டாக அவர் கொண்டு போய் சொன்னார் உச்சநீதிமன்றத்தில். அதை எதிர்த்து மதரசாவினுடைய ஆசிரியர் சங்கம் ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. வழக்கு தொடுறப்ப பாருங்களேன், இந்த பிரச்சாரத்தினால எவ்வளோ பாதிப்பெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லி மதரசாவினுடைய ஆசிரியர் சங்கம் இப்படிப்பட்ட தகவலாம் சொல்றாங்க. இந்த மாட்டின் பெயரால ஜெயஸ்ரீராம் கோஷத்தினால அடிச்சு கொல்லப்பட்டதை சொன்ன உடனே அங்க இருக்கக்கூடிய அப்துல் ஸ்ரீதரன் அந்த நீதி அரசர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவர் இந்த வழக்கெல்லாம் பார்த்துட்டு இன்னும் இவ்வளோ அநியாயம் நடந்திருக்கு, நம்மளும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கருத்தை சொல்றாரு. சொல்லிட்டு அதாவது தேசிய மனித உரிமை அமைப்புகளும் மாநில மனித உரிமை அமைப்புகளும் என்னப்பா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவருடைய கண்டன குரலை பதிவு செஞ்சிருக்காரு. பதிவு செஞ்சா கூட அங்க இருக்கக்கூடிய இன்னொரு நீதிபதி விவேக் சரண் அவர் என்ன சொல்றானா, அவர் சொன்ன கருத்துல நான் மாற்று கருத்து எனக்கு இருக்குங்க, அவருக்கு பறந்துபட்ட பார்வை இருந்தாலும் எனக்கு மாற்று கருத்து இருக்குங்க அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறாரு. இதற்கு மத்தியில நெட்டிசன்கள் மத்தியில இவங்க 2 பேரும் சொல்லி இருக்க கருத்துக்கு எதிராகவும் பல பேர் கருத்துக்களை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற கருத்துக்களையே நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். இதே மாதிரி வீடியோக்களுடைய ஒவ்வொரு கடைசி பகுதியிலையும் காசா மக்களுடைய கண்ணீர் கதையை நம்ம சொல்லிக்கிட்டே வர்றோம்.
இன்றைக்கி நடந்தக்கூடிய இந்த கண்ணீர் கதையெல்லாம் நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. இப்படிலாம் நடக்குமா, இப்படிலாம் செய்வாங்களா, இப்படியெல்லாம் ஒரு நீதிமன்றம் இருக்குமா, இப்படிலாம் ஒரு சோல்ஜர்ஸ் இருப்பாங்களா அப்படின்னு நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க. வாஜிதுன்னு 42 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆண் நபரை வன்புணர்வு செஞ்சுருக்கிறாங்க. நாயை வச்சு அவர்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு துன்பத்தை அனுபவிச்சிருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நான் வந்து கைது செய்யப்பட்டேன் 2024 என்னை கைது செஞ்சு கூட்டு போன உடனே முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, என்னுடைய காலை 2ஐயும் விரிச்சிட்டு என் கண்ணை கட்டிட்டு ஒரு இரும்பு டேபிளில் வச்சு அவங்க வச்சுருந்த இதுக்குன்னே ஒரு தனியாக இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்காங்களாம், துப்பாக்கி மாதிரி ஏதோ, அதை வச்சு என்னுடைய பிறப்புறுப்பில் ஓங்கி அடித்தோன்னே எனக்கு அப்படியே ஒன்றுமே தெரியல. அப்படியே நான் சுயநினைவை இழந்துட்டேன். சுயநினைவை இழந்து நான் மறுபடியும் பெறுறேன். அப்படி பெறுறப்ப ஒரு நாய் என்னுடைய பின்புறத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்னா வன்புணர்வு செஞ்சுக்கிட்டு இருந்தான். வன்புணர்வு செஞ்சு அவர் வெளிப்படையாக அப்படியே சொல்கிறாரு, மக்கள் செய்தியை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம வார்த்தையை சொல்கிறேன், அவனுடைய விந்தணு அப்படியே என்னுடைய பின்புறத்தில் போகிறத நான் அப்படியே உணர்ந்தேன். இதை நினைக்கிறப்ப அவர் சொல்கிறார் வேதனையில், இறைவா நான் இறந்தே போயிருக்கக்கூடாதா இறைவா, என்ன தனக்கு ஏற்பட்ட துன்பத்துக்காக யாரும் மரணத்தை கேட்கக்கூடாது, இறைவன்ட்ட பிரார்த்தனை செய்தாண்டா யாரெல்லாம் நான் வாழுவது சிறந்ததாக இருந்தால் என்னை வாழ வைடா யாரெல்லாம், நான் வந்து உன்னிடம் வருவது சிறந்ததாக இருந்தால் அதை எனக்கு ஆகுமா ஆக்கி வைடா யாரெல்லாம் என்றதை இறைவன்ட்ட பிரார்த்தனை செய்யணும். அந்த அடிப்படையில் ஒரு பிரார்த்தனை செஞ்சிருப்பா நம்ம நினைக்கிறோம். என்னன்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டது. சரி கொஞ்ச நாள் விட்டுருவாங்கன்னு பார்த்தா இன்னொரு சோல்ஜர் வந்தான், வெளிப்படை அப்படியே சொல்றாரு தனக்கு ஏற்பட்ட செய்தியை. யூரோமேட் அப்படிங்கிற ஒரு மனித உரிமை அமைப்பிட்ட சொல்றாங்க. யூரோமேட் சாதாரண ஒரு நிறுவனம் இல்லை, இஸ்ரேலே இன்னைக்கு அவங்கள பாலஸ்தீனத்துக்குள்ள காசாவுக்குள்ள போய் நீ பார்த்துக்க என்ன நடந்துச்சுன்னு நீ கண்காணி, இதை சொல்லு மக்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இஸ்ரேல கூடிய நல்லவர்கள். நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இவங்க விட மாட்டாங்க. அது யூரோமேட் தொடர்ந்து சொல்கிறாங்க. என்னன்னா ஒரு சோல்ஜர் வந்தப்போ வாஜித் அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கிட்டானா, ஒரு சோல்ஜர் அவனுடைய அந்த சோல்ஜர் ஐடிஎஃப்டைய சோல்ஜர் அவனுடைய பிறப்புறுப்பை அவருடைய வாயில் அப்படியே செலுத்துறானா, செலுத்தி யூரின் அப்படியே வாய் ஃபுல்லாக அடித்தான். என்னால் முடியலை, இதுக்கப்புறமா நான் தொடர்ந்து தாக்கப்பட்டேன், என்னுடைய விரைப்பையே நீக்கக்கூடிய அளவுக்கு அங்கே சர்ஜரி செய்யப்பட்டுச்சு. இது மாதிரி எனக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்கும் இப்படி தான் நடக்குது. இந்த விரைப்பை நீக்கிறது, விரைப்பில் எத்தி உதைக்கிறது, அதை சேதப்படுத்துவது, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஆக்குவது, இது இஸ்ரேலுடைய ஒரு செயல்களில் ஒன்றா இருக்குது அப்படிங்கிறத யூரோமேட் சொல்கிறாங்க, வாஜித் அவர்களும் சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் சிந்திச்சு பாருங்கள், இந்த மக்களுடைய செய்தி வேறத்தவங்களுக்கு தெரியப்படுத்த நம்ம கடமைப்பட்டிருக்கோமா இல்லையா? ஃபெலிக்ஸ் ஜெயராஜை பற்றி பேசின அதை விட கூடுதலாக பேச நம்ம பொறுப்பாளராக இருக்கிறோமா இல்லையா என்பதை நீங்கள் சிந்திச்சு பார்த்து இந்த செய்தியை மறந்துடாமல் உங்கள் நண்பருக்கு ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை மறவாமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.